ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நரியும் ஆமையும் வச்சு ஒரு ஸ்டோரி பார்க்கலாம். ஒரு காலத்தில் ஒரு காட்டில் ஒரு நரி இருந்துச்சான். அந்த நரி தனியாக பெரிய புத்திசாலின்னு நினச்சிச்சான். அப்போ ஒரு நாள் அது ஒரு ஆமையை பார்த்துச்சான். அந்த ஆமையை பார்த்தோன்னா அந்த நரி சிரிச்சிட்டு அந்த ஆமையை பார்த்து சொல்லிச்சான், என்ன ஒரு வேகம், உன்னைய மாதிரி இவ்வளோ மெதுவாக நடக்கக்கூடிய ஒரு ஜந்துவை நான் பார்த்ததே இல்லை, நான்லாம் எவ்வளோ வேகமாக போவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு அந்த ஆமை சொல்லிச்சான், நீ வேகத்தில் வேணால் முதலாக இருக்கலாம், நான் புத்தியில் சிறந்தவன் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே அந்த நரி ஒரு நாள் நான் காட்டுக்கே ராஜாவாயிடுவேன் போ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிச்சுதான். அது தன்னைய பெரிய புத்திசாலின்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப கர்வத்தோடு சுற்றிக்கிட்டு இருந்துச்சான். ரொம்ப வேகமாக அது என்ஜாய் பண்ணி ஓடிட்டு இருந்ததில் அது ஒரு பாலடைஞ்ச கிணற்றுல விழுந்துருச்சான். அந்த கிணத்துல விழுந்தோன்னா அந்த நரிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அது என்னை காப்பாற்றுங்க, உதவுங்கன்னு சொல்லி ரொம்ப கூச்சலிட்டுச்சான். அந்த காட்டில் இதோட சத்தம் யாருக்குமே கேட்காததுனால அங்கே எந்த அனிமல்ஸுமே வரலையா, யாருமே அதை காப்பாற்றலையா. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த நரி தவிச்சுக்கிட்டு இருந்தப்போ அது ரொம்ப டயர்டாகி சோகமாக உட்கார்ந்துருந்துச்சான் கிணத்தோட அடியில். நம்மளை யாரும் காப்பாற்ற வரமாட்டாங்களான்னு மேலே பார்த்துக்கிட்டே இருந்துச்சான் உதவிக்காக. யாருமே வராததுனால அது ரொம்ப தவித்து போய் உட்கார்ந்துச்சு. அப்போ கொஞ்ச நேரத்தில் அந்த வழியாக ஆமை வந்துச்சான். ஆமை எட்டி பார்த்தப்போ அங்கே நரி பார்த்துக்கிட்டு இருந்துச்சு ஹெல்ப்காக. அப்போது ஆமை கேட்டுச்சான், இப்போ தெரியுதா யார் புத்திசாலின்னு. கேட்டப்போ நரி, என்னை மன்னிச்சிடு, என்னுடைய தவிர நான் உணர்றேன்னு சொல்லி வருத்தப்பட்டு பேசிச்சான். ஸோ இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுது, வேகத்தை விட புத்தியோடு இருப்பது தான் சிறந்தது. தேங்க்யூ.